ஹாய் வியூவர்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம் வாங்க. இனியாவை தனியா கூட்டிட்டு போய் கோபி குடும்பத்தை பற்றி பல தகவல்களை சொல்றாங்க. மறுபக்கத்துல ராமமூர்த்தி இறப்பதற்கு முன்னாடி எழுதிய கடிதம் பாக்கியா கையில கிடைக்கிறதுக்கு அதை படிச்சு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. இன்றைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, ஆரம்பத்துல எழில் இனியாவை கூட்டிட்டு போய் வெளியே போயிருந்த நிலையில அங்க வந்த கோபி இனியாவை தன்னோட அழைச்சிட்டு போக அதுக்கு எழில் சரின்னு சம்மதம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா எழில் வீட்டுக்கு தனியா வந்ததோ பாக்கியா எழிலிடம், என்ன எழில் எதுவும் மறந்துட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்க, இல்லம்மா நான் வெளியே போயிருக்கும் போது அப்பா வந்தாரு, அவர் இனியாவை கார்ல கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்னாரு. ஏற்கனவே அவர் டிப்ரெஷன்ல இருந்தாரு, அதனால திரும்பவும் அவர் கூட வாக்குவாதம் பண்ணி அவரை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இனியாவும் தாத்தாவை நினைச்சு அழுதுட்டே இருக்கா, அவர் கூட போனா கொஞ்சம் ரிலீஃபா இருக்குன்னு அனுப்பி வச்சேன், தப்பாமா அப்படின்னு கேட்க பாக்கியா சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா செல்வி, ஏற்கனவே கோபி சார் உன் மேல கோமா இருந்தாரு, இப்ப நடந்த விஷயத்துக்கும் இன்னும் உன் மேல கோமா இருப்பாரு, இனியாவை கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணுனா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாக்கியா, அவருக்கு என் மேல இருக்கிற கோபத்துக்கு என்ன கத்தியால குத்துவாரே தவிர பசங்களை என்னைக்குமே அப்படி பண்ண மாட்டாரு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. மறுபக்கத்துல இனியா கார்ல அமைதியா வந்துட்டு இருக்காங்க. கோபி என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு இனியா, தாத்தாவும் பாட்டியும் தான் என்னை காலேஜில் விட்டுட்டு கூட்டிட்டு வருவாங்க, இவருக்குமே உடம்பு சரியில்லாம தான் இருக்கும், ஆனா அவங்க தான் என்னை விடுவாங்க, இப்போ அவங்க 2 பேருமே ஒன்னா என்ன ட்ராப் பண்ண மாட்டாங்களான்னு தோணுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோபி ஆறுதல் சொல்றாங்க. மறுபக்கத்துல பாக்கியா ராமமூர்த்தியோட பீரோல இருக்கும் துணிகளை செல்விடம் எடுத்துக்க தரியா அப்படின்னு கேட்கும்போது, பாதிக்கு மேல புது துணி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்கிறேன் அக்கா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எதுவும் தப்பா நினைக்கலையே அப்படின்னு கேட்கும்போது செல்வி, அவர் என்னுடைய அப்பா மாதிரி, அப்பாவோட துணியை எடுத்துட்டு போறதுக்கு நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி, செல்வி எனக்கு அவரோட ஒரு செட் மட்டும் கொடுமா, அவரோட ஞாபகமா வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பீரோல இருந்த டைரி லெட்டர்கள் எல்லாமே கிடைக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ராமமூர்த்தி லெட்டர் எழுதி வச்சிருக்கிறாரத பார்க்க முடியுது. அதுக்கு ஈஸ்வரி, கடவுள்கிட்ட போன பிறகு யாரும் வருத்தமும் வந்துடக்கூடாது அப்படின்னு உயிலும் தனித்தனியா லெட்டரும் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை எல்லார்கிட்டையும் கொடுத்துரு. பாக்கியா அப்படின்னு சொல்ல செலியன் உயில படிக்கிறாங்க. அதுல நிலத்தை பாக்கியா பேர்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. நகை மற்றும் பணம் பேரம்பேத்தி மற்றும் மருமகள்கள் அப்படின்னு அனைவருக்குமே யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு எல்லாவற்றையுமே எழுதி வச்சிருக்கிறாரு. அதோட இனியாவோட திருமணத்துக்கு தனியா காசு சேர்த்து வச்சிருக்கதாவும் சொல்லும் போது எல்லாருமே அழுகுறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரிக்கு அவர் எழுதிய லெட்டரை படிச்சு பாக்குறாங்க. அதுல, நான் ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கேன் ஈஸ்வரி, நீ இதுக்கு மேல நம்ம குடும்பத்தையும் வழி நடத்தணும், நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், எல்லோருடைய சந்தோஷத்துக்கும் நீ தான் காரணமா இருக்கணும், பாக்கியாவை நல்லா பாத்துக்க, என்னை பத்தி கவலைப்படாத, நீ எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு எழுதி வச்சதை படிச்சு ஈஸ்வரி அழுகுறாங்க. அதோட எபிசோடு முடிவடையுது. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.